ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மாஸ்டர் இங்கிலீஷ். இப்போ தான் நீங்கள் புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இங்கிலீஷ் இப்போ நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே வார்த்தையிலேருந்து எப்படி 15 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட வேர்டு என்ன அப்படின்னா நோ. நோ அப்படின்றத நவ் அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லை கேவை சைலண்ட் பண்ணிட்டு நவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை என்ஓ நோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் KNOW அப்படின்னு இருந்தாலும் இதை நம்ம நோன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம், தெரியும்னு அர்த்தம். சென்டென்ஸ் பாருங்கள், ஐ நோ. ஐனா எனக்கு, நோனா தெரியும். ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நோனா தெரியும்னு அர்த்தம், டோன்ட் நோனா தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோ சொல்லி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ நோ ரீடிங், ஐ நோ ரைட்டிங், இல்லைன்னா ஐ நோ டு ரீட், ஐ நோ டு ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஐ நோன்னு சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ சைக்கிளிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லெட் ஹிம் நோ. லெட் ஹிம் நோ, அவனுக்கும் தெரியட்டும் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா அவருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் லெட் ஹிம் நோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தது பாருங்கள், டோன்ட் லெட் ஹிம் நோ அப்படின்னா என்ன, அவனுக்கு தெரியப்படுத்தாத. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். டோன்ட்டுன்னு யூஸ் பண்ணாலே இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு தான் வரும். ஸோ டோன்ட் லெட் ஹிம் நோனா அவனுக்கு தெரியப்படுத்தாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டூ யூ நோ. டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், டோன்ட் யூ நோ அப்படின்னு. டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கணும். ஸோ டூ யூ நோ அப்படின்னா தெரியுமா, டோன்ட் யூ நோனா தெரியாதா. இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ நோ குவைட் அ ஃபியூ பீப்புள். ஐ நோ குவைட் அ ஃபியூ பீப்புள், சில மக்கள் மட்டும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஐ நோனா எனக்கு தெரியும்னு அர்த்தம், குவைட் அப்படின்னா ஓரளவுக்கு அப்படின்னு அர்த்தம், ஃபியூ பீப்புள்னால் சில மக்கள்னு அர்த்தம். அப்போ ஐ நோ குவைட் அ ஃபியூ பீப்புள் அப்படின்னா சில மக்கள் மட்டும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவ் ஷுட் ஐ நோ. ஹவ் ஷுட் ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம். திடீர்னு எங்கே சண்டை நடந்திருக்கும், உங்கள்கிட்ட என்ன நினச்சின்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. அதுதான் ஹவ் ஷுட் ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும், ஹவ் ஷுட் ஐ நோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ ஷுட் நோ இட். யூ ஷுட் நோ இட் அப்படின்னா உனக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் அப்படின்னாலே கண்டிப்பாக, ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் நோ இட் அப்படின்னா உனக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ சீம்ஸ் டு நோ அஸ். ஹீ சீம்ஸ் டு நோ அஸ் அப்படின்னா அவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கும் போல் அப்படிங்குவோம்ல, அவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னா ஹீ சீம்ஸ் டு நோ அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நோ ஒன் வில் நோ. நோ ஒன் வில் நோ, யாருக்குமே தெரியாது. நோ ஒன்னா யாருக்குமே, வில் நோனா தெரியும் அப்படின்னு அர்த்தம், வில் நோனா தெரியும் அர்த்தம். அப்போ நோ ஒன் வில் நோ அப்படின்றது இந்த இடத்துல நெகட்டிவாக மாறிடும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன் வில் நோ அப்படின்னா ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நோ ஒன் வில் நோனா ஒருத்தருக்குமே தெரியாது, அப்போ யாருக்குமே தெரியாதுன்னா நோ ஒன் வில் நோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ நோ ஹூ யூ ஆர் அல்யூடிங். ஐ நோ ஹூ யூ ஆர் அல்யூடிங். ஸோ ஹூனா யாருன்னு அர்த்தம், யூ நீ, அல்யூடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைமுகம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஐ நோ ஹூ யூ ஆர் அல்யூடிங்னா நீ யாரை மறைமுகமாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது, நீ யாரை மறைமுகமாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியுதுன்னா ஐ நோ ஹூ யூ ஆர் அல்யூடிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ நோ ரைட். யூ நோ ரைட், அதாவது யூ நோனா உனக்கு தெரியும், ரைட் அப்படின்னா அப்படி தானே அப்படின்னு கேட்போம்ல, உனக்கு தெரியும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறதுக்கு யூ நோ ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ நோ மை செல்ஃப் பெட்டர் தென் எனி ஒன். ஐ நோ மை செல்ஃப் பெட்டர் தென் எனி ஒன், எனக்கு மற்றவங்கள விட என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதான் இந்த மீனிங். ஐ நோ மை செல்ஃப்னால் என்னை பற்றி எனக்கு தெரியும், பெட்டர் தென் எனி ஒன்னா மற்றவங்கள விட அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ நோ மை செல்ஃப் பெட்டர் தென் எனி ஒன்னா மற்றவங்கள விட என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் லேர்ன் பண்ணணும், நிறைய புதுசான விஷயங்கள் கற்றுக்கணும், கரெக்டாகவும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.